தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 18ஆம் அதிகாரம். 20வது மற்றும் 21ஆம் வசனம். கர்த்தர் என் நீதிக்குத்தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்குத்தக்கதாக எனக்குச் சரிக்கட்டினார். ஏனெனில் கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன். நான் என் தேவனை விட்டு துன்மார்க்கமாய் விலகினதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் செய்யும் நன்மைகள் தீமைகள் அனைத்திற்கும் ஏற்ற பலன்களை தேவன் நமக்கு தருகிறார். நாம் நன்மை செய்யும் பொழுது தேவன் தம்முடைய மகிமையினாலும் மகத்துவத்தாலும் நம்மை அவருடைய வழிகளில் நடத்துகிறார். தீமையான வழியில் நடக்கும் பொழுது அவர் நம்மை நற்பாதையில் நடக்க தக்கதாக தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஆலோசனைகளை தருகிறார். நம்மை தீய வழிகளில் இருந்து மீட்கிறார். நாம் நன்மையான வழிகளில் நடக்க அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு அதை கைக்கொள்ளும்போதும் நாம் நிச்சயமாக நன்மையான ஆசீர்வாதங்கள் பெறுகிறவர்களாக காணப்படுகிறோம். தீய வழிகளை விட்டு நன்மை செய்வோம். நம் தேவன் நீதியின் தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய நீதிக்கு ஏற்றவாறு அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறார். நாம் பரிசுத்த பாதையில் நடக்க தேவனுடைய ஆலோசனையை பெற்று அவர்களுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மனதில் நிறுத்தி நாம் அவரை நம் முன்பாக வைத்து. தேவன் என்னை காண்கிறவர், என்னை காக்கிறவர், என்னை விடுவிக்கின்றவர், என்னை இரட்சிக்கின்றவர் என்று நாம் அவர் மீதாக நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்து அவரிடத்தில் நாம் ஆலோசனை பெற்று நடக்கும் பொழுதும் நம்முடைய கரங்கள் பரிசுத்தமாகவும் நம்முடைய பாதைகள் பரிசுத்தமாகவும் இருக்கும். தேவனை நாம் முழுமையாக நம்முடைய வாழ்வில் முதன்மையாக வைப்போம். நம்முடைய வாழ்வில் வெற்றி பெறும் பிள்ளைகளாகவும் காணப்படுவோம். நாம் தேவனை விசுவாசிப்போம், அவருடைய வழியில் நடப்போம். பரிசுத்தத்தில் நிலைநிற்போம், நீதியின் பாதையில் நடப்போம். ஆமென்.